அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 12th ஹிஸ்ட்ரியில 3rd லெசன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னாட்சி இயக்கங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல போரின் தாக்கம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ எந்த போருடைய தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் உலகப் போருக்கு அப்புறம். ஸோ முதல் உலகப் போருக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாக காங்கிரஸ் உடைய தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கும். தேசிய தலைவர்கள் எல்லாருமே இணைந்து அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய பரப்புரைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பாங்க. அது மூலியமா நம்மளுடைய மக்கள் எல்லாமே அங்க வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்களா. சோ வேற வழி இல்லாம நம்ம வந்து சும்மா ஒரு ரீகேப் நம்ம பாத்துக்கலாம். வேற வழி இல்லாம நம்ம வந்து சில மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்திருப்போம், 329 அரௌண்ட். சோ அது போக போர்க்கருவிகள் நம்ம செஞ்சிருப்போம். சோ திரும்பி வந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கான இயக்கங்களை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக திருப்பி எங்களுக்கு நீங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. அது எதுவுமே பிரிட்டிஷ் கிட்ட வந்து கிடைச்சிருக்காது. சோ இந்த மீன்வயல் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கும். சோ மக்களுடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய எண்ணங்களையும் வலுப்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய கோரிக்கைகளை மக்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்காகவும் இந்த தன்னாட்சி இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அப்படி தன்னாட்சி இயக்கத்தை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் நடந்திருக்கும், இன்னொன்னு திலகர் தலைமையில் நடந்திருக்கும். முதல்ல வந்து தன்னாட்சி இயக்கம் வரதை வந்து காங்கிரஸே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. மிதவாத தேசியவாதிகளுக்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திலகருடைய தன்னாட்சி இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு 6 கிளைகள் மட்டுமே கொண்டு வர அமைப்பா மாறுது. அன்னி பெசன்ட் அம்மையார் ரொம்ப பிரசித்தி பெற்றதா மாறுது. இந்த டைம்ல காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்காம மிதவாத தேசியவாதிகளை யாரும் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலையோ அவங்களே வந்து தன்னாட்சி இயக்கத்துல எங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது இந்திய அளவுல அகில இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரசித்தி பெற்ற இயக்கமா உருவாக ஆரம்பிக்குது. சோ கடைக்கோடி மக்கள்ல இருந்து உயர்தர வகுப்பினர்ல இருந்து எல்லாருமே சேர்ந்த ஒரு இயக்கமா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது உருவாச்சு. ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா முஸ்லீம் லீக், காங்கிரஸ், லேமன்ஸ், தொழிலாளர் அமைப்பு, இது எல்லாமே சேர்ந்த ஒரு இயக்கமும் தன்னாட்சி அமைப்பு உருவாகுது. இப்படி பிரசித்தி பெற்ற ஒரு இயக்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாண்டேகு சொன்ன ஒரு கருத்தின் மூலமா ஓவர் நைட்ல அன்னி பெசன்ட் அம்மையார்கள் வந்து மாறிடுறாங்க. அப்படி மாறுறதுனால அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடுது. ஒரு வருஷம் கழிச்சு திலகரோட தன்னாட்சி இயக்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலண்டைன்ஸ் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புக்குக்காக அவங்க கொடுத்திருந்த ஒரு கேஸ் மூலியமா அவர் நடத்த போயிட்டாரு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இவருடைய தன்னாட்சி இயக்கமே முடிவு பெற்றுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த போரோட தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அகைன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் உலகப்போர். இந்த முதல் உலகப்போர் தான் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் நிலைமை அப்படிங்கிறது ப்ராப்பரா இல்ல. ஏன் அப்படின்னா அங்கொன்னு இங்கொன்னுமா இருந்துச்சு. அங்க ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது ரெண்டுக்குமே இன்டர்லேட் ஆயிருந்திருக்காது. ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு மக்கள் கிட்ட. ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட சுதேசி இயக்கம் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்றதா இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல டிராபேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த போருக்கு அப்புறமா மக்களுக்கு வந்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா நம்மள வந்து பியூரா ஒரு வெப்பனா மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நம்ம கிட்ட எதையுமே அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கல அப்படிங்கக்கூடிய கருத்து வந்து மக்களுக்கு உணர ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு இயக்கம் உருவாக்குறதுக்கு இவங்க காரணமா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்குது. தன்னாட்சி இயக்கத்துல ஆப்வியஸா எல்லாருமே இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்போமா. முஸ்லீம் லீக் இணைஞ்சிருப்பாங்க, காங்கிரஸ் இணைஞ்சிருப்பாங்க, தீவிர தேசிய இது எல்லாமே வந்து இருந்திருக்கும். இது எல்லாத்துல தான் வந்து இந்த போருடைய தாக்கங்களா நம்ம பார்க்கப்படுறது. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் யார் யார் இருந்தாங்க என்னென்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். இதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். அப்ப மிதவாத தேசியவாதிகளும் முஸ்லீம் லீகுடைய ஆதரவை பெறும் நோக்கில் அதாவது ரெண்டு பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாண்டேகு வந்து ஒரே ஓவர் நைட்ல சொல்லியிருப்பாரா தன்னாட்சி இயக்கம் கொடுக்கறதும் இவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறதும் தான் பிரிட்டிஷோட குறிக்கோள் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொன்னு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் தான் பிரிட்டிஷர்ஸை வந்து கம்ப்ளீட்டாவே அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ யாரு நம்ம அப்போஸ் பண்ணோம்னா அவங்களோட அப்போஸ்ல இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணல. அகைன் பிரித்தாளும் கொள்கை. இதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்ப தீவிர தேசியவாதிகளுக்கு அப்போஸ் பண்ண அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும். பிரிட்டிஷர் என்ன பண்றாங்க தீவிர தேசியவாதிகளால அதிக பிரச்சனை இருக்கு, அப்ப மிதவாத தேசியவாதிகளால பிரச்சனை கம்மியா இருக்கு, அப்ப இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காகவும் மிதவாத தேசியவாதிகளுக்காகவும் முஸ்லீம் லீக சார்ந்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்ற விதமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1909ல மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் கொண்டு வராரு. இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு பாசிபிள் அதான் நான் சொல்லல எல்லாமே நான் உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு இவங்களுமே வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஆனா பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க அதனால மிதவாதிகள் என்ன நினைக்கிறாங்க ஓகே பிரிட்டிஷர் சொல்றது கரெக்டா தான் இருக்கு, நம்ம தேவையில்லாம தீவிரவாதிகள் மாதிரி தீவிரவாத தேசியத்துக்குள்ள நம்ம இறங்கக்கூடாது அப்படிங்கறதுல குறிக்கோள் இருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாமே என்னதான் அவங்க பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முஸ்லீம் லீக்குமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா. எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கான தனி தொகுதிகளை நாங்க தரோம், நீங்க வந்து இவங்களுக்கு கீழே கிடையாது, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், மேல வந்து வங்க பிரிவினை பார்த்திருப்போம். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே முஸ்லீம்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி தொகுதிகள் கொடுக்குறாங்க. அதுவுமே இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதனால என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்களுடைய செயல்கள் மூலமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு செயல் தானே நடக்குது. அப்ப 1913ல இந்த லீக்ல வந்து சிலர் இணையறாங்க.
1909 மிண்டோ மார்லியோட சீர்திருத்தம் மூலமா சோ முஸ்லீம் லீக்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலர் இணையறாங்க. அதுல ஆல்ரெடி உறுப்பினரா இருந்த முகமது அலி ஜின்னா வந்து ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இவர் தான் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வரைக்கும் காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒற்றுமை இருந்துச்சு. முஸ்லீம் லீக்ல இவருக்கு பெருசா வந்து நம்பிக்கையே கிடையாது. காங்கிரஸ் கூட தான் வந்து முகமது அலி ஜின்னா இருந்தாரு. பட் பின்னாடி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மூலமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முஸ்லீம் லீக்ல இவரும் உறுப்பினரா இருக்காரு. இவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னாலும் அந்த லீக்ல வந்து இவர் இருக்காரு. இவரோட சப்போர்ட்ஸும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்ப அவர் முஸ்லிம்களுக்காக அதிக சீர்திருத்தங்களை கோரினார். சோ இங்க இருந்துதான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப இருந்தா ஓகே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நான் காங்கிரஸ்ல இருந்து உங்களுக்காக சொல்லிட்டு சில சீர்திருத்தங்களை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து முக்கிய பொறுப்பா இருக்கிறாரு. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்தியாவில புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு உகந்த நிலைமைகளை முதல் உலக போர் உருவாக்குச்சு. எதனால? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம், உங்களுக்கு நாங்க எல்லாமே செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த சப்போர்ட்டுமே அவங்க தரல. இதனால என்ன பண்றாங்க, தீவிர தேசியவாத இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கதார் இயக்கம் அப்படிங்கிறது முக்கியமானது. சோ கதார் இயக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் இந்த பாக்ஸுக்கு வரலாம். சோ கதார் இயக்கம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ அங்க இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோல தான் இவங்க இருந்தாங்க. சோ பசிபிக் ரீஜன் சம்பந்தமா இருக்கக்கூடிய அங்க குடிபெயர்ந்தவர்கள். சோ நம்ம நிறைய பார்த்திருப்போம், தோட்ட தொழிலாளர்கள் 1859 பார்த்திருப்போமா, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தோட்ட தொழிலாளர்களா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. என்னதான் இன்னொரு இடங்களுக்கு போயிருந்தாலும் அவங்களுடைய பற்று என்ன, ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னவா இருந்துச்சு, இந்தியா தான் இருந்தது. அப்ப ஒவ்வொரு இடங்களையுமே மக்கள் இந்தியர்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல முக்கியமானவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கதார் இயக்கத்தை சார்ந்தவங்களும் முக்கியமானவங்களா இருக்காங்க. இவங்க எங்க வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கான கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேர்ல்ட்ல இந்த சைடு, சோ அப்படி பார்க்கும்போது பசிபிக் ரீஜனை சார்ந்தவங்களா இருக்காங்க. சோ இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை யார் உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் உருவாக்குனாரு. யாருடைய தலைமையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோஹன் சிங் பக்னா அப்படிங்களுடைய தலைமையில இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை உருவாக்குனாங்க. சோ 1913 உருவாக்கி இருப்பாரு. சோ இந்த அமைப்புக்கு பேர் தான் கதார் இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சோ கதார் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கதார் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, உருது மொழியில கதார் அப்படின்னா கிளர்ச்சி அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? சோ இவங்க பேசிக்ல எங்க இருக்காங்க, அமெரிக்காவில கனடால இருக்காங்க. சோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ இந்த பக்கம் இந்தியா இருக்கு, இந்த பக்கம் யூஎஸ் இருக்கு. சோ இந்த சைட்ல பசிபிக் ரீஜன், இந்த சைட்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன், அரபிக்கடல் அண்ட் தென் பே ஆஃப் பெங்கால், இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் மேக்சிமம் யார் வந்து குடிபெயர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீக்கியர்கள் தான் குடியேறி இருப்பாங்க. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப சீக்கியர்கள் தான் பெரும்பாலுமே இந்த கட்சியிலையும் இடம்பெயர்ந்தாங்க அப்படிங்கறத சொல்லலாம். சோ எந்த கட்சியில, கதார் கட்சி அப்படிங்கக்கூடிய இந்த கட்சியில தான் வந்து இடம்பெயர்ந்திருந்தாங்க. கதார் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையுமே வந்து இந்த கட்சியை வெளியிட்டது. கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையை வெளிவிட்டாங்க. 1913 நவம்பர் 1 சான் பிரான்சிஸ்கோவில் இது பதிப்பிக்கப்பட்டு வெளியாச்சு. சோ எப்ப கட்சி ஓபன் பண்றாங்களோ அப்பவே வந்து இவங்களுக்கான பத்திரிகையுமே வெளிவிட்டிருந்தாங்க. உருது, பஞ்சாபி, ஹிந்தி மற்றும் இதர மொழிகளில் அது வெளியானது. சோ எல்லாருமே வந்து அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இந்த லாங்குவேஜஸ்ல வெளிவிட்டிருந்தாங்க. இது முக்கியமான விஷயம். அப்போ இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதார் இயக்கம் மிக முக்கிய அத்தியாயமாகும். சோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி இங்க வந்திருந்தாங்களா. சோ இந்த சப்போர்ட் பண்ணி வரும்போது, அதாவது பிரிட்டனுக்கு அப்போஸ் பண்ணி இருக்காங்க. பிரிட்டனுக்கு அப்போஸ் பண்ணி இருக்கிறது யார் பாசிபிளா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியர்களுக்கு சாதகமா அதை மாத்திக்கணும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுமே வந்து இந்தியனுக்கு வந்து சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் தான் இந்த கதார் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோமடகரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல். ஓகேங்களா? இந்த கப்பல்ல இந்தியாவில இருந்து குடியேறி இருப்பாங்கல்ல. சோ நம்ம சொல்லியிருக்கோம் தோட்ட தொழிலாளர்களாகவும் பஞ்சத்துக்காகவும் பட்னிக்காகவும் பசிக்காகவும் வந்து மக்கள் இந்தியாவில இருந்து இன்னொரு இடங்களுக்கு மைக்ரேட் ஆயிருப்பாங்க. அப்ப இந்தியாவில இருந்து குடியேறி இருக்கவங்களோட சேர்த்து திருப்பியுமே இந்தியாவுக்கு வாபஸ் வராங்க. ஓகேங்களா? சோ கனடாவில எங்க இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனடாவில இருந்து வராங்க. இந்தியா திரும்பியுடன் பிரிட்டிஷ் போலீசாருடன் ஏற்பட்ட மோதல்ல அந்த கப்பல்ல இருந்த பல பயணிகள் கொல்லப்படுறாங்க, அப்படி இல்லைன்னா கைது செய்யப்படுறாங்க. சப்போர்ட்டுக்கு வரப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எல்லா சைட்ல இருந்தும் மக்கள் ஒன்று திரண்டு பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கறதானே இவங்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. அப்ப இங்க ஒரு பிரச்சனையை அவங்க உண்டு பண்றாங்க. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய மக்கள் கொல்லப்படுறாங்க. இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடிவை ஏற்படுத்தது. ஏன், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வரவங்களை கூட பிரிட்டிஷர்ஸ் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் இவங்களுக்கு வருது. சோ இதுக்கு அடுத்த லீடா வந்து நம்ம 1914 வந்து வேர்ல்டு வார் அக்செப்ட் பண்றோம். அந்த வேர்ல்டு வார்லயுமே நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டுமே அவங்க பண்ணல. இதனாலதான் அடுத்தடுத்த இயக்கங்கள் உருவாக்க ஆரம்பிக்குது. பிரிட்டிஷர்ஸை கம்ப்ளீட்டா நம்ம அப்போஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துக்கு முன்னாடி வரும். இதோட கண்டினியூட்டியா தான் காந்தியடிகள் உள்ள வராங்க. சோ வெளிநேவலியர் இயக்கம் நடக்குது, சட்ட மறுப்பு இயக்கம் நடக்குது, கோபாக் சைமன் நடக்குது. சோ இது எல்லாமே மாறி 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 எங்களுக்கான தன்னாட்சியை நாங்க உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் அதுக்கு முன்னாடி
நடக்கக்கூடிய போராட்டங்கள் அதையுமே நம்ம பார்த்திருக்கணும். அப்போ அடுத்தது என்ன பண்றாங்க, கதார் இயக்கத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோமா. இப்ப இந்த முதல் உலகப் போர் விடுதலை போர்ல முதல் உலகப் போர் அப்படிங்கிறது விடுதலை போரில் பெரும் தாக்கத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பிரிட்டிஷ் அரசு இந்திய ஆதரவு பற்றி கவலைப்படல, எங்களுக்கு நீங்க தேவையில்லை, நீங்களே எங்களுடைய அடிமை நாடு, உங்களோட சப்போர்ட் நாங்களே எக்ஸெப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கர்வத்துல அவங்க இருந்தாங்க. ஆனா பின்னாடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேற்காசியா மற்றும் ஆப்பிரிக்கா நோக்கி போர் சூழல் வர 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவோட சப்போர்ட் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மள அவங்க மயக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் உனக்கு இதை தருவேன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா. அப்போ 1915ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ எங்களோட சப்போர்ட் நீ அக்செப்ட் பண்றியா, எங்களோட சப்போர்ட் நீ கேட்கறியா, அப்ப எங்களுக்கு வேணுங்கிறதையும் நீ செஞ்சு கொடு அப்படிங்கிறதுலயுமே குறிக்கோளா இருக்காங்க. நம்மளோட தலைவர்கள்லாம் முன்வைக்கிறாங்க. அப்ப 1915ல பம்பாயில வருடாந்திர மாநாட்டை கொண்டிருந்த காங்கிரசும் முஸ்லீம் லீகும் இதே அடிப்படையில் விவாதித்தன. எதனால, நம்மளோட சப்போர்ட் கேட்கறாங்க, நமக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா அப்ப நம்ம டிமாண்ட் அவங்க ஏத்துட்டு தானே ஆகணும். இதை முன்னோடி குறிக்கோளா வச்சு நம்ம இவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகுது, அகிம்சை முறையில போராட்டமும் நம்மளுக்கு நடந்துடும், நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய வேலையும் நம்மளுக்கு நடந்துடும் அப்படிங்கறதுல இவங்க குறிக்கோளா இருக்காங்க. இதை வச்சு இவங்க இவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்து முஸ்லிம் உறுப்பினர்கள் அரசு பிரதிநிதிக்கு எழுதிய கடிதத்துல போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்துறாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல குடுக்குறோம் செய்யற எல்லாமே பண்றாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. சோ பிரிட்டிஷ் இதுக்கு செவிசாய்க்கவே கிடையாது. அப்ப காங்கிரசும் முஸ்லீம் லீகும் 1916ல நவம்பர் மாதம் கல்கத்தாவில் சந்தித்து இந்த கடிதம் குறித்து விவாதித்தன. இப்படிதான் முஸ்லீம் லீகே உருவாக ஆரம்பிக்குது. சாரி, தன்னாட்சி இயக்கத்துல எல்லாருமே சேர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரீசன்னாலதான் ஆமாப்பா நாங்களுமே கோமாளிகள் ஆயிட்டும், கடைசியில நாங்களும் சொன்னது எதையுமே அவங்க ஏத்துக்கல, இவங்களுமே எதுவுமே கொண்டு வரல அப்படிங்கக்கூடிய விவாதங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வராங்க. சோ எந்த அளவுக்கு நம்மள அவங்க பிரிச்சு ஆள்றாங்க அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் விவாதமே நடக்குது. நம்ம கேட்டாலே இந்த கோரிக்கைகள் எல்லாம் அவங்க நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழல்களும் சமூகங்களும் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா நம்ம ஏமாந்துட்ட மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு இணையா திலகரும் மன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி கொடுத்து வலியுறுத்தினாங்க. இந்த டைம்ல அகைன் 1916 தானே. சோ இந்த பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னாட்சி கொடுத்து வெளிவிடுறாங்க. சோ நம்ம மேல பார்த்திருப்போம் ஜவஹர்லால் நேரு, பிபி வாடியாஸ், இந்த மாதிரி சில தலைவர்கள் எல்லாமே தன்னாட்சி இயக்கத்துல ஈடுபடுறாங்கன்னு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காரணங்கள் தான். போருக்கு பின்னாடி அவங்க எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த காரணங்களால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னாட்சி இயக்கத்துல இவங்க சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பம்பாய் மாநாட்டுல தீவிர தேசத்தன்மை கொண்டவர்களை திரும்ப சேர்த்துக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியம். எந்த மாநாட்டுல தீவிர தேசியவாதிகள் மிதவாதிகளால் அங்கீகரிக்கப்பட்டார்கள் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்பாய் மாநாடு. ஓகேங்களா. சோ இந்த டைம்ல காங்கிரஸோட அமைப்பு விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா நம்ம அவங்களோட சேர்ந்துக்க மாட்டோம் அப்படிங்கறத உங்களுக்கு குறிக்கோளா இருந்துச்சு. சோ அப்படி இல்லாம எல்லாருமே ஒற்றுமையா செயல்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோள்கள் வந்துச்சு. அப்ப யாரெல்லாம் இருக்காங்க, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் ஆகியன தங்களுடைய வருட மாநாடுகளை லக்னோவில் நடத்தியதால் 1916 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுச்சு. சோ இததான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 1916ல லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னோ ஒப்பந்தம். ஓகேங்களா. சோ லக்னோ ஒப்பந்தம் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இதுக்கு யாரு முக்கியமான தலைவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசி மஜும்தார் அப்படிங்கிறவரு. சோ யார் அப்படின்னா அம்பிகா சரண் மஜும்தார். இவருமே தீவிர தேசியவாதத்தை சார்ந்தவரா தான் இருப்பார். சோ தீவிர தேசியவாத சார்ந்தவங்களை வரவேற்கிறாங்க. சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஐஎன்சி புரிஞ்சுச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மூலமா என்ன பண்றாங்க, அவங்களோட சகோதரர்களை மீட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கறத இவர் ரியலைஸ் பண்றாரு. ஓகேங்களா. தீவிர தேசத்தன்மை கொண்டவர்கள் திரும்பியதை அடுத்து காங்கிரஸ் தனது பழைய சக்தியை பெற்றுவிட்டது. அப்ப ஆல்மோஸ்ட் எப்ப கொண்டு வராங்க, 1905ல பிரிவினை வருது. எங்க, வங்கதேசத்துல பிரிவினை வருது, வங்க பிரிவினை வருது. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க இன்னுமே மனுக்கள் வைக்கிறதும் கோரிக்கை வைக்கிறதுமா தான் அங்க இருந்தாங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, இது சரிப்பட்டு வராது, நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்கன்னாலும் அது பிரிட்டிஷர்ஸ் ஏத்துக்க தயாராவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் முதல் முறையா வங்க பிரிவினைக்கு அப்புறம் அந்த சூரத் பிளவு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். 1906ல பார்த்திருப்போமா சூரத் பிளவு அப்படிங்கிறது. அந்த சூரத் பிளவுல என்னவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவா பிரிய ஆரம்பிச்சாங்க. ரைட். சோ அந்த 1906க்கு அப்புறம் 1916 லக்னோ பேக்ட், அதாவது லக்னோ ஒப்பந்தத்துலதான் மறுபடியுமே இவங்க ரெண்டு பேருமே சேர்றாங்க. சோ இதுதான் அந்த 10 ஆண்டு டிஃபரன்ஸ். ஓகேங்களா. சோ இப்ப புரியுதா, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் அதோடைய பழைய சக்தியை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் என்று பிரபலமாக
அழைக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீகை ஒன்றிணைப்பதில் அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் வந்து முக்கிய பங்காற்றினாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன் ஹோம் ரூல் லீக் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து மக்கள் ஒவ்வொன்றா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின் போது ஜின்னா குறிப்பிடத்தக்க பங்காற்றார். சோ ஆரம்பத்துல ஜின்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. இவர் தான் வந்து ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி அம்மையாரால அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? சோ அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒற்றுமை, மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும், அதே மாதிரி இன்னும் முஸ்லிமுடைய ஒற்றுமைக்குமே வந்து இவர் தான் வந்து தூதரா இருந்திருப்பாரு. சோ லக்னோ பேக்ட் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னா அதுக்கு ஜின்னாவும் முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி அம்மையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது பின்னாடி வரும். ஓகேங்களா? அப்ப ஜின்னா வந்து என்ன பண்ணிருப்பாரு, குறிப்பிடத்தக்க பங்காற்றிருப்பாரு. நவம்பர் 1916 கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் டிசம்பர் 1916 நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீகினுடைய வருடாந்திர மாநாடுகளை உறுதி செய்யப்பட்டுச்சு. சோ வருஷம் வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ் வைப்பாங்கல்ல, அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்கத்தாவில் அக்செப்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒப்பந்தங்களுமே இந்த 1960 டிசம்பர் காங்கிரஸ் மாநாடுல வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் ஆல்மோஸ்ட் 10 வருஷத்தோட பிரிவு வந்து லக்னோ பேக்ட்ல தான் மறுபடியும் எல்லாருமே ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லக்னோ ஒப்பந்தத்தோட என்னென்னலாம் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, எதுக்காக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்தது வரும். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தோட பிரிவுல இந்த லக்னோ பேக்ட்ல இவங்க எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோல லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள் என்ன, சோ இவங்க இதுக்காக வந்து என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றினாங்க, சோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்து எது வரைக்கும் பார்த்திருப்போம் அப்படின்னா எப்படி 2 பேரும் சேர்றாங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்தடுத்தது எல்லாமே நம்ம பார்க்கலாம். Thank you.